சீக்கிரம் சீக்கிரம் கொடுத்துட்டாங்களாட்டு இருக்குது. காசு கொடுக்குற அன்னைக்கு வேற எத்தனை கூட்டமா நிக்கிறாங்கன்னு. ஆமா ஆமாக்கா, அன்னைக்கெல்லாம் கூட்டமா தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் நேரத்திலே போயிடணும். ஆனால் இவங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, டோக்கன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வாங்கிட்டாங்களோ இல்லையான்னு தெரியல. எதுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலக்கா, நாம வேணா. ஆமா ஆமா, சொல்ல முடியாது. இவங்கெல்லாம் வாங்கியிருந்தாலும் வாங்கியிருப்பாங்க. சரி, எதுக்கு கேட்டுக்கலாம். அக்கா, சீதக்கா, காளிமக்கா, இங்கே தான் இருக்கிறீங்களா? வா மல்லிகா, வா வா, நான் இங்கே தான் இருக்கிறவா. என்னக்கா, எல்லாரும் இங்கே தான் இருக்கிறீங்களா? ஆமா மல்லிகா, எங்க ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஊர்ல இருக்கிறியா இல்லையா? இருக்கக்கா, இல்லாம எங்க போறது? ஊர்ல தான் இருக்கிற உங்களை தான் ஒருத்தரையும் பார்க்க முடியறது இல்ல. என்ன மல்லிகா, எங்க போயிட்டு வர? ஐயா இன்னைக்கு வேலைக்கு போகலையா? இல்ல காளிமக்கா, இன்னைக்கு எங்கேயும் போகல நானு. இத ரேஷன் கடையில எல்லாம் டோக்கன் கொடுத்துட்டு இருக்காங்களாமா. என்னமோ பொங்கலுக்கு ஏதோ காசெல்லாம் கொடுக்குறாங்களாமா. நீங்களும் வாங்கிட்டீங்களா இல்லையா? இப்பதான் மல்லிகா, நாங்க 3 பேர் போய் வாங்கிட்டு வந்துட்டு இதை இப்பதான் வந்து உட்கார்றோம். நீ எங்க இப்பதான் வாங்க போறியா? இல்லக்கா, இதை நானும் சோப்பி போய் இப்பதான் வாங்கிட்டு வந்தான். உங்களை ஒருத்தருமே நான் கடையில பார்க்கவே இல்லை. சரி, உங்களுக்கு தெரிஞ்சதே இல்லையா நினைச்சிட்டுதா சரி கேட்ட. அப்ப வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஆமா மல்லிகா, இப்பதான் வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டு இதை தண்ணி குடிச்சிட்டு இப்படியே உட்காந்தா. டோக்கன் தாங்க மல்லிகா, போனவங்க கொடுத்துட்டாங்க. சரி, வாங்கிட்டு வந்தாச்சு. ஒருத்தர் நிக்கிறது இல்லையா, எல்லாம் கொடுத்து அனுப்பிடுறாங்களே உடனே. ஆமா பாருங்க, இப்பெல்லாம் டக்கு டக்குன்னு எல்லாம் கொடுத்துட்டாங்க. காசு கொடுக்குறப்பதான் அவ்வளவு கூட்டமா இருக்கும். ஆமா, அதை சொல்லுப்பீங்க. ஆமா, எப்ப வர சொன்னாங்க உங்களே எல்லாம்? எனக்கு ஏதோ 11ஆம் தேதி 12ஆம் தேதியா வர சொன்னாங்கக்கா. உங்களுக்கு? எங்களுக்கு மட்டும் என்ன, எங்களுக்கு அதே தான். அப்ப அன்னைக்கு தான் கொடுப்பாங்களாட்டு இருக்குது. ஆமா ஆமா, சரி, என்னத்த காசு கொடுத்து என்ன பண்றது, போங்க. சரிக்கா, சரி, அப்படியே கிளம்புற. அதை தெரியுமா என்னமோ நினைச்சிட்டு தான் கேட்டேன். சரி, வரேன். ஏன் மல்லிகா, எப்போதான் வர? சித்த நேரம் உட்காந்துட்டு போ. இல்லக்கா, நான் நேக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டேனா, இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் துணியெல்லாம் ஊற வச்சிருந்த துவைக்கோனே. சரி, அதான் டோக்கன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிதான் சரி, நான் வாங்கிட்டு போயிட்டு கூட அப்புறம் வேலை பார்த்துக்கலான்ட்டு வந்துட்டேன். வீட்டில் வேலை கிடக்குதுக்கா நிறையா. உட்காந்தோம்னா நான் பேசிட்டு உட்காந்துக்குவேன். அப்புறம் எல்லா வேலையும் நின்று போயிடும். அதுக்குதான். அப்படியா, வேலைக்கு போயிட்டு தான் இருந்தியா? அதான் பார்க்க முடியல. வீட்டில் இருந்தால் எப்படியாச்சும் ஒரு தடவை இங்கே வந்துட்டு போவே இல்லை. ஆமாக்கா, அப்புறம் என்ன பண்ணுறதுக்கா? போய் தான் ஆகணும். செலவு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. என்ற வீட்டுக்காருக்கும் அப்பப்போ உடம்புக்கு முடிய மாட்டேங்குது. அப்புறம் என்ன பண்ணுறது? நான் தான் சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குது. அவர் 4 நாளைக்கு போனால் 4 நாளைக்கு முடியறதில்ல. என்ன பண்ணுறதுக்கா? எனக்கு வேற பாருங்க, ஏதோ ஃபீஸ் கட்டணும்னு சொன்னாங்களாமா. நான் வேற இன்னும் கட்டலை. இன்னும் 2 நாள் கழிச்சு தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்களும் கட்டிட்டீங்களாக்கா உங்கள் பையனுக்கு? ஆமாம் மல்லிகா, கட்ட சொல்லியிருந்தாங்க. பையன் 10 நாளைக்கு முன்னாடியே சொன்னேன். நான் இதை முந்தா நேற்று தான் கொடுத்து விட்டேன் அவங்ககிட்டயே. சரி, அவனையே கட்ட சொல்லிட்டேன். அப்படியாக்கா? ஏண்டவன் கேட்டுட்டு தான் இருந்தா. நான் ஏதோ நாளைக்கு தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன். பார்க்கலாம். என்ன பண்ணுறது மல்லிகா, எல்லாம் பார்த்து பண்ணி தான் ஆகணும். என்ன பண்ணுறது, எல்லாம் பெற்றுட்டுமே. எல்லாம் வளர்ச்சி அவங்கள ஆளாக்கி அவங்கள கரை சேர்கிற வரைக்கும் நம்ம வாடுபட்டு தான் ஆகணும். என்ன பண்ணுறது? ஆமாக்கா, அதை சொல்லுங்க வீணா. என்ன சோஃபி, மல்லிகா வரப்பதான் வர்றா இந்த பக்கமே, இல்லாட்டி வரவே மாட்டேங்கிற? ஆமாக்கா, எங்கக்கா வெளியே வர முடியுது? வீட்டே வேலை சரியா இருக்குது. இந்த 2 குட்டீஸ் வேற இருக்கிறாங்களா, அவங்கள பாக்குறதுக்கே சரியா இருக்குதுக்கா. அவன் பேலவும் மாலவும் இதுக்கே சரியா இருக்குது. எங்க வெளியே வரக்கு இருக்குது? 2 குழந்தைங்களா இருக்கிறாங்க உனக்கு? ஆமாக்கா, 2 குழந்தைங்கக்கா எனக்கு. ஓ அப்படியா? பொண்ணுதான் பெருசா? ஆமாக்கா, பொண்ணுக்கு 3 வயசு ஆச்சு. இன்னும் ஸ்கூல்ல சேர்க்க மாட்டேங்கிறாங்க. அது என்னமோ 4 வயசு தான் முடியணுமாமா. அப்பதான் சேர்த்து வாங்கலாமா. அப்புறம் பையனுக்கு இப்பதாக்கா ஒரு 1.5 வயசு தாக்கா ஆச்சு. அதனால 2 பேரையும் வச்சு சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குதுக்கா. ஆமா சோஃபி, 2 பேரையும் தனியா வச்சு பார்க்கணும்ல. வீட்டுல பெரியவங்களும் ஒருத்தருமே இல்ல. ஆமாக்கா, எங்க மாமியார் இருந்தா பரவாயில்லன்னு தோணுது. என்ன பண்றதுக்கா, அவங்கதான் இல்லையே. மாமனார் மட்டும்தான் இருக்கிறாரு. ஏதோ கொஞ்ச நேரம் பேட்டிங்க கூட ஏதோ பாப்பாரு. அவர்தான் என்னக்கா பார்க்க முடியும். நம்ம தான் பாத்துக்கணும். என்ன பண்றதுங்க? சரி, மாமா தான் வீட்டுல இருக்கிறா. சரி போ, நீயே ரேஷன் கடைக்கு அப்படியே போய் டோக்கன் ஏதோ வாங்கிட்டு வா. நான் வேணா குழந்தைங்களை பாத்துக்கிறேன்னாரு. சரி, அதான் நானும் இந்த அக்கா கூடயே வந்தக்கா. இப்ப கூட அவர் தான் பாத்துட்டு இருக்கிறாரு. சீக்கிரம் போகணும். ஆமா வாருங்கக்கா, நானும் அதான் வீட்டுல இருந்து என் பிள்ளைங்களை தான் அப்படியே இப்படி பார்த்துட்டு ஏதோ பேசிட்டு அப்படியே அங்கேயே உட்காந்துக்கிறது. இந்த பக்கமே வர முடியறது இல்ல. சரிக்கா, நான் கிளம்புறேன். பாருங்க, பிள்ளைங்க எல்லாம் ஆடிட்டு இருப்பாங்க வீட்டுல, பாவம் அழுதுட்டு இன்னும் காணும்னு சொல்லிட்டு. அவரை பிடிச்சி வயசானவரை இம்சை பண்ணிட்டு இருப்பாங்க. அவருக்கு முடியறது இல்லை, உடம்பு சரியில்லாதவரா. அது பாருங்க, கஷ்டமா தான் இருக்குது. என்ன பண்றது? வீட்டுல ஒரு பெரியவங்க இருந்தா நல்லாதான் இருக்கும். ஆமா மல்லிகா, அதை சொல்லுப்பீங்க. என்னதான் ஆம்பளைங்க இருந்தாலும் பொம்பளை பாத்துக்கிற மாதிரி இருக்குமா? ஆமாக்கா, எனக்கு அப்படிதாக்கா தோணுது. ஏதோ மாமியாருன்னு இருந்தா என் குழந்தைக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா பாத்துட்டு இருப்பாங்க. அடிச்சாலும் பிடிச்சாலும் அது வாட்டுக்கா ஆத்தான்னு உட்காந்துக்குங்க. இவர் தாய்வர் எவ்வளோக்கா பார்க்க முடியும்? அவரு சும்மா சொல்லக்கூடாது. அவர் என்ன பார்க்க முடியும்? ஏதோ கடை கண்ணி கூட்டிட்டு போவாரு, ஏதோ அதுக்கு இதுக்கு தூக்கிட்டு போவாரு. வேற என்ன பண்ணுவாரு அவரும் பாவம். சரிக்கா, என்ற வயன் வேறு வரும்போது தூங்கிட்டு இருந்தா எந்திரிச்சிருவா. எந்திரிச்சானு அழுக ஆரம்பிச்சிருவா. மடிக்கா, நீங்க வேணா பேசிட்டு வரீங்களா? நான் முன்னாடி போகட்டுமா? இல்ல சோஃபி, இரு, நானும் வரேன். எதுக்கு தனியா போறேன்? இரு வரேன். சரிக்கா, நானும் அப்படியே கிளம்புறேன். சரி மடிகா, சரி போயிட்டு வா. வரங்காளி மக்கா, மலர் வரேன். நான் சொல்லல சோஃபி, இவங்களாம் டோக்கன் வாங்கியிருப்பாங்கன்னு. எல்லாம் வாங்கிட்டு தான் வந்து உட்காந்துருக்குறாங்க வேறு. ஆமா, வாங்கிட்டாங்களா இருக்குது. இவங்களுக்கெல்லாம் எப்படியா சீக்கிரமா விஷயம் தெரிஞ்சு போகுது. எதா இருந்தாலும் எதுனாலும் போய் டக்குன்னு எல்லாம் வாங்கிடுவாங்க. நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. ஆமா காளி மக்கா, இந்த சின்ன புள்ளைய நிலா வேற எங்க
பண்றாங்க. ஹலோ மலர்க்கா, என்னக்கா சொல்லுங்க. எங்கடி போனீங்க? ஆளவே காணோம் ரெண்டு பேரையும். நீ சின்னப்புல எங்க இருக்கீங்க? அம்மா இந்த ரேஷன் கடையில எல்லாம் நம்ம காசு கொடுக்குறாங்களாமா, ஏதோ டோக்கன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வாங்கிட்டீங்களா இல்லையா? ஆமாக்கா ஆமாக்கா, நானும் உங்ககிட்ட சொல்லலாம் நினைச்சிட்டு இருந்தேன். நானும் சின்னப்புளையும் காலையில வந்துட்டு இருந்தோமா சின்னப்புள்ள வீட்டுக்கு. அப்பதான் அங்க முக்குல நின்று எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நானும் அவளும் வாங்கிட்டக்கா. நீங்க போய் வாங்கிட்டு வந்துருங்கக்கா. ஓ அப்படியாடி, வாங்கிட்டீங்களா? நானும் காளியம்மாக்கா சீதாக்கால இப்பதான் போய் கடையிலே போய் வாங்கிட்டு வந்தோம். சரி அதான் உங்களையும் ஒருத்தரையுமே காணுமே இந்த பக்கமே. அதான் வாங்குனீங்களா என்னமோன்னு கேட்டேன். சரி சரி வாங்கினேன். சரி சரிக்கா, நான் எங்க இங்க வரக்கு இருக்குது. சின்ன புள்ள வீடு என்னமோ சொன்னா படிக்கிறாங்களாமா. எனக்கு காலையில வீட்டுக்கு வந்து வேலை இருக்குது அப்படின்ட்டு இழுத்துட்டு வந்துட்டாக்கா. முடியாதுன்னு சொன்னாலும் கேட்காம என்னைய கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறான். அது என்னமோ பூசிட்டு கிடக்குறாங்க எல்லாம். இதெல்லாம் கலவரக்கையில வேற ஆளுங்க வருவாங்களாமா, எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு கூட்டிட்டு வந்தாக்கா. இங்கதாக்கா இருக்கிறேன் நானு. அப்படியா? சரி சரி சரி, வேலை பாருங்க, நான் வைக்கிறேன். சரிக்கா, நல்லா வந்து இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டக்கா. மாமியார் மருமகளை வச்சு செய்யறாங்க வேலை வாங்கிட்டு. ஐயோ மூச்சோட கூட நேரம் இல்லாம கிடக்குதுக்காங்க. சரி சரி பார்த்து செய்யுங்க. யாரடி போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? மாலரக்கா தாண்டி ஃபோன் பண்ணாங்க. அதான் ரேஷன் கடையில டோக்கன் வாங்கிட்டீங்களா என்னன்னு கேட்கறதுக்கு கூப்பிட்டாங்க. ஓ அப்படியா, அவங்க போய் வாங்கிட்டாங்களா இல்லையா மாடி? நாமளே சொல்லலாம்னு நினைச்சா மறந்துட்டோம். ஆமா, எங்க நான் அப்பவே ஃபோன் பண்ணலானா வீட்டுக்கு போய் கூப்பிட்டுக்கலான்னு. உங்க வீட்டுக்கு வந்தது வேலை செய்யறதுக்கே சரியா இருக்குது. எங்க ஃபோன் பேசுறதுக்கு இருக்குது. நல்ல வேலை அவங்களே போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்களாட்டு இருக்குது. சரி வாடி, இங்கே நின்றுட்டு இருக்காது. எங்கள் அத்தை வேறு கூப்பிட்றாங்க வா. அங்கே ஒவ்வொரு ரூம்ல எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆமாம் மேலே இருக்குதாம்மா. அது என்னமோ எல்லாம் அட்டையில மேலே எடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் இறக்கணுமாமா வா. சரி நட, வரமாட்டேன்னு சொன்னா கேட்கவா போறேன். நான் கூட்டிட்டு வந்து சித்திரவதை பண்றீங்கடியா மாமியார் மருமகளை சேர்ந்து. வாடி, அது மட்டும் கொஞ்சம் இறக்கி வச்சிடலாம். என்னடி சின்னப்புல பசிக்குதுடி, சோறு கூட போட மாட்டேங்கிறீங்க. சரி சாப்பிட்டுட்டு வேணா இருக்கலாமா? நான் வேணா எங்கள் அத்தை கிட்ட சொல்கிறேன், எனக்கு தாண்டி பசிக்குது. சரி வா, ஏதோ கோழி குழம்பு தான் வச்சிருக்காங்களா இருக்குது. அப்படியே வாசம் அடிச்சுது. வா போய் சாப்பிட்டுட்டு வேணா இறக்கி வைக்கலாம் வா. ஆமாடி, சரி முதல்ல சோத்தை போடு, தின்னுட்டு அப்புறம் வேலையை பார்க்கலாம். இல்லாட்டி பொழுதானிக்கு சோறு போட மாட்டீங்களாட்டு இருக்குது. வா வா, பசிக்குது. அப்பா கண்ணெல்லாம் கட்டுதுப்பா, ஓவர் வேலை செஞ்சுட்டேன் நான். சரி வாடி சாப்பிடலாம் வா. சின்னப்புல எங்க இங்கதான் இருக்கிறீங்களா? ஆமாத்தா, ஏங்க? சரி சரி, இந்த சோறு சாப்பிட்டுட்டு வேணா அப்புறம் வேலை பாருங்க. வா, சோறெல்லாம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள கூப்பிடறதுக்கு தான் வந்தேன். ஆமாத்தா, நானே சாப்பிடலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். எங்களுக்கே ரொம்ப பசிச்சுது. சரி வா வா, ராமாய் மருமகளே வாடி வாடி போய் சாப்பிடுங்க வாங்க. அடியே சின்னப்புல சீக்கிரம் சாப்பிட்டுட்டு மடமட நான் அதெல்லாம் வேலை பார்க்கணும். சரியா? சாப்பிட்டது கலப்பா இருக்குதுன்னு உட்காந்துட்டு நான் பேசிட்டு இருக்காதீங்க. சாப்பிட்டு போட்டு மேலே எடுத்து வைக்கணும். வாங்க வாங்க. ஏன் சின்னப்புல இத்தனோடு சோத்தை போட்டுட்டு எத்தனை வேலைடி கொடுப்பீங்க? உங்களோட மாமியாரேன்னு அப்படி பேசிட்டு போறாங்க. வாடி, அவங்க எப்போ அப்படி தாண்டி பேசிட்டு இருப்பாங்க. சரி வா, நம்ம போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா ஏதாவது பார்க்கலாம் வா. அவங்க வாங்கிட்டாங்களாமா காளியம்மாக்கா? அதெல்லாம் காலையில வாங்கிட்டாங்களாமா அவங்க ரெண்டு பேரும். வாங்கிட்டாங்களாமா? அதெல்லாம் இதுல எல்லாம் உஷாரா தான் இருப்பாளுங்க. ஆமாக்கா, அவங்க ரெண்டு பேரு அது சின்ன பிள்ளை வீட்டுல நீங்க சொன்ன மாதிரி ஏதோ சுண்ணாம்பு அடிக்கிற வேலையாமா. அது ஏதோ ஜாமான் மேல ஏற்றி இறக்கி இருக்கிறாங்களாமா. ஏதோ பாத்திரம் பண்ண மேல எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்களாட்டு இருக்குது. அங்கதான் இருக்கிறாங்களாமா. நிலாவும் அங்கதான் இருக்கிறாளாமா. ஓ அப்படியா? இன்னைக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாட்டு இருக்குது. என்ன காளியம்மாக்கா, இப்ப சுண்ணாம்பு அடிக்கிறாங்க பொங்கலுக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியல சீதா. அவங்க என்ன வருஷம் வருஷமா அடிக்கிறாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னன்னு தெரியல. அந்த அம்மா ஏதோ அடிக்கணும்னு சொல்லிச்சாமா. சரி அதை அடிக்கிறாங்களா என்னமா தெரியல. சின்ன கூட கூட நேத்தாலும் இங்கே தான் வந்து உட்காந்துட்டு இருந்தா. ஒண்ணுமே சொல்லவே இல்லவோ. ஏனமா எனக்கே நீ காலையில தான் சொல்லிட்டு இருந்தாரு சின்ன பிள்ளையோட அண்ணன். அதான் ஏதோ பெயிண்ட் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரா? இல்லை அவர் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாராட்டு இருக்குது. ஓஹோ அப்படியா? ஏன் அவங்க சின்ன பிள்ளை வீட்டுக்காரர் இதெல்லாம் வாங்க மாட்டாரா? ஏனமா அவருக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லி போயிட்டாராட்டு இருக்கு நேரத்துலயே. சரி அப்ப இவருக்கு தான் ஃபோன் பண்ணி அவங்க அத்தை சொல்லியிருப்பாங்களாட்டு இருக்குது. இவரு எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வந்தாரு. ஓஹோ அப்படியா? சரி சரி. என்ன காளியம்மாக்கா, மருமகள் என்ன பண்ணிட்டு இருக்கிறா? வீட்டுல எல்லாம் வேலையெல்லாம் செய்யறாளா? என்னமோ போ மலரு, அது என்ன மருமக வந்தாலும் என்ன என்ன நம்ம வேலையை நாம் தான் செய்யணும். அந்த புள்ளாலாம் வந்தாலும் வீட்டு வேலையில ஒன்றும் செய்யறதில்ல மலரு. அது தெரியாதாட்டுக்கு ஒன்றும் செய்யிருக்குமா. நானும் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிறது இல்லை. அது என்ன சாப்பாடு வேலையெல்லாம் நானும் சின்னமாவும் பார்த்துக்குவோம். சின்னமா எல்லாம் காய்கறி அது இதெல்லாம் கொடுப்பாங்க, நானும் எல்லாம் நின்று செஞ்சிருவேன். அப்புறம் என்ன பாத்திரம்லாம் கலந்ததுன்னு சின்னமாவே எல்லாம் ஒன்று ரெண்டு கழுவிக்கிறாங்க. சிம்ரானே ஏதோ அவளும் எங்கே செய்கிறா, அவளும் அப்படிதான். நானும் தான் மிரட்டி ஏதோ ஒரு வேலை செய்ய வைக்கிறதா பாப்பா. அது பள்ளிக்கூடம் போகிறனால அங்கே போல ஒன்றும் பெருசாக செய்கிறது இல்லை. ஏதோ லீவுனால ஏதோ கூட்டிக்கிட்டு எடுப்பா. ரெண்டு பாத்திரம் எடுத்து கழுவா, அவ்வளோதான். துணிமணிங்க எல்லாம் அவங்க ரெண்டு பேர் துணி மட்டும் ஏதோ மிஷினில் போட்டு துவச்சி போகலாட்டு இருக்குது. அப்புறம் சின்னமாவே கொஞ்சம் கையில எல்லாம் துவச்சி போட்டுக்குது. அப்புறம் என்ன பண்ணுறது, நானும் என்னோட துணியெல்லாம் கையில் தான் துவைக்கிறேன். அப்புறம் சிம்ரனும் அவள் ஏதோ தண்ணி ஊற்றினா அவளே துவச்சிப்போ, இல்லாட்டி கழட்டி போட்டுருவா. அதை அவ்வளோதான் எல்லாம் மிஷினில் தான் போடுவேன். அவரு தான் அவ்வளோதெல்லாம். என்ன வேலை போ, நீ என்னத்தை செய்ய சொல்கிறது அவங்களையும்? சரி அவங்களே ஏதோ ஆஃபீஸ்க்கு எங்கே வேலைக்கு போகிறாங்களே. அப்புறம் நீ வீட்டில் என்ன வேலை கொடுக்குறது ஏக்கா? ஆமாம் மலர், நானும் அதனால ஒன்றும் சொல்கிறது இல்லை. அதான் அந்த பொண்ணு சமையல் கட்டுக்கெல்லாம் வந்து ஏதோ நாளை போட்டுட்டு போயிடுறான். எனக்கு 5 பேருக்கு சோறு ஆக்குறதுக்கு 5 படி அரிசி போட்டு ஆக்கட்டுமா அப்படின்னு கேட்குறான். அவளையெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறது? அதனால அடுப்படிக்கெல்லாம் ஒன்றும் முடுறது இல்லை. ஏதோ மேல் வேலை தான் ஏதோ செய்யணும், அதுவும் செய்ய தெரியறது இல்லை. என்னமோ சரி அவங்க அது நானும் முட்டுறது எதுவும் சொல்கிறதும் இல்லை. சரி வேலைக்கு போகிறவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆமாம் சீதா, அதனால நானும் ஒன்றும் செய்யறது இல்லை. உள்ள வீட்டில் இருந்து அது செய்யணுமா இது
அப்ப இங்க ஒருத்தரும் இல்லையா அவங்க? ஆமா மலரு, அவங்க அங்க வர சொல்றாங்க. திடீர்னால அவ்வளவு தூரம் போக முடியுமா? அதுவும் இல்லாம நம்ம ஊர்ல தான் பொங்கல் எல்லாம். அங்க போய் என்ன பண்றது? பையன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு இங்கே வேலை இருக்குதாமா. அதனால 2 பேரும் போக மாட்டானாங்க. என்னமோ அவங்க தம்பி தான் ஏதோ வரேன்னு சொல்லியிருக்கிறானாமா, ஜெனியோட தம்பி. பொங்கலுக்கு வருவானாட்டு இருக்குது. ஓஹோ அப்படியா? ஆமா, ஏதோ அண்ணன் தம்பி யாரோ இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆமா மலர், அந்த பையன் தான் டாக்டர் படிச்சிருக்கிறானாமா. அது இதுவே இப்ப லீவ் கொடுக்குறாங்களா 3 மாசத்துக்கு. வருவானாட்டு இருக்குது. அதான் அந்த பையன் கல்யாணத்துக்கு கூட வரலையே. ஏதோ இப்ப பொங்கலுக்கு தான் வருவான்னு நினைக்கிறேன். இந்த 2 நாள்ல வந்துருவான்னு நினைக்கிறேன். ஓஹோ அப்படியா? டாக்டருக்கா படிச்சிருக்கிறான். சரி சரி சரி, வரட்டு வரட்டு. என்னம்மையா, அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்ட கனி, இதான் ஆபீஸ் ரூமுக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்கா. கூட வரையா? இல்ல இல்ல, நீயே போய் கொடுத்துட்டு வா. நான் இங்க லைப்ரரி வரைக்கும் போயிட்டு வரேன். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்காங்க. அதனால நான் அப்புறமா வந்து உன்னை பார்க்கறேன். நீயே கொண்டு போய் கொடு. ஏண்டி வா, கொடுத்துட்டு வேணா நானும் லைப்ரரிக்கு வரேன். இல்லம்மையா, எப்படி இருந்தா லேட் ஆகும் நினைக்கிறேன். ஆபீஸ் ரூம் வழியா தான் வந்தேன். உள்ள யாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நீ போனது டக்குன்னு வர முடியாது, எப்படி லேட் ஆகும். நான் வேணா லைப்ரரியில வெயிட் பண்றேன். நீ வேலை முடிஞ்சிருச்சுன்னா அங்க வா. ஓ அப்படியா? சரி சரி கனி, நான் அப்புறமா வரேன் லைப்ரரிக்கு. நீ போ. டேய் மச்சான், என்னை எதுக்குடா இங்க கூட்டிட்டு வந்த? ஏன்டா மச்சான்? அதுக்கு இல்லடா மச்சான், காலேஜ்ல உனக்கு என்னடா வேலை? அம்மா என்னையும் சேர்ந்து கூட்டிட்டு வந்திருக்கிற, எதுக்குடா? அதெல்லாம் உனக்கு இப்ப சொன்னா புரியாது. அப்புறமா சொல்றவா. சரி, வந்த வேலையை பார்க்கலாம் வாடா. அங்க உள்ள போலவா, ஆபீஸ் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் வந்துட்டேயா இல்லையான்ட்டு. வா, நான் அப்புறமா என்னன்னு சொல்றவா. சரி போட, நான் வேணா இங்கே இருக்கிறேன். நீ வேணா போயிட்டு வா போ. அட வாடா, 2 நிமிஷம் வேலை தான், வந்துடலாம் வா. இவ்வளவு தூரம் வந்துட்டியாமா? உள்ள வந்தா உனக்கே தெரியும்ல எதுக்காக வந்தானு. வா. என்னடா இவன்? சரி நாடா. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க கிருஷ்ணா, உள்ள வாங்க. அட நம்மாடி இங்க நின்றுட்டு இருக்கிறான். நல்ல வேலை இவன் பேச்சு கேட்டு நம்ம இந்த ரூமுக்குள்ள வந்தோம். நம்ம மட்டும் முறுக்கு பண்ணிட்டு வெளியவே நின்றுட்டு இருந்தோம். நல்ல வேலை இன்னைக்கு இந்த பொண்ணை பார்த்துருக்கவே மாட்டோம். எப்படியா மச்சான், உனக்கே தெரியாம எனக்கு ஒரு நல்லது பண்ணியிருக்கிறடா. தேங்க்ஸ்டா தேங்க்ஸ்டா. வாங்க கிருஷ்ணா வாங்க. மார்னிங்கே வருவீங்கன்னு நினைச்சேன். இந்தாங்க கிருஷ்ணா, டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி ஆயிருச்சு. நீங்க கேட்டபடி தான் எல்லாம் பண்ணியிருக்கு. இந்தாங்க, இந்த பொண்ணு தான் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கா. ஓ அப்படியா சார், தேங்க்யூ சார். நீங்க கேட்ட சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் இந்த பொண்ணு தான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கா. இவ 6 மந்த்தா இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கா. சரி, இப்போ நீங்க கேட்டனால உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த பொண்ணு கொடுக்குறா. இந்த பொண்ணு பேர் மாயா. வெரி பிரில்லியன்ட் கேர்ள். ஓ இவங்க தானா? மாயாவை எனக்கு தெரியுமே சார். என்ன உங்களுக்கு தெரியுமா? மாயா இவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். இவர் எங்க ஊரு தான். ஆமா சார், இது என்னோட கசின் சிஸ்டர் தான். ஆனா மாயா இதெல்லாம் பண்ணுவியா? நீ இதுதான் படிக்கிறியா மாயா? எனக்கு தெரியாம போச்சு. ஆமாண்ணா. சூப்பர் மாயா, நீ தான் இதெல்லாம் ரெடி பண்ணிருப்ப, நான் நினைச்சு கூட பார்க்கல. ஓ சூப்பர் சூப்பர், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஆமா கிருஷ்ணா, நீங்க கேட்டதுமே எனக்கு டக்குன்னு தோண விஷயம் இது மாயா பண்ணாதான் கரெக்டா இருக்கும்னு நினைச்சு அப்பவே இந்த பொண்ணை கூப்பிட்டு எல்லாம் சொல்லிட்டேன். அந்த பொண்ணு தான் எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறா. சரி பாத்துக்கோங்க, உங்க டீம்ல வேணா ஏதாவது சேர்த்துக்கோங்க. அவளுக்கு இன்னும் படிப்பு முடியல, இன்னும் 1 இயர் இருக்கு. சரி, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அவங்களை தொந்தரவு பண்ணாம ஏதாவது கேட்டுக்கோங்க. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். மாயா, அந்த டாக்குமெண்ட்ரி கொடுத்துருமா உங்ககிட்ட? ஓகே சார். இந்தாங்க ப்ரோ. மாயா, இது ஒரு காப்பி போட்டு வச்சிருக்கீங்களா? பேக்கப் காப்பி எடுத்து வச்சிருக்கேன் ப்ரோ. நம்ம ஆளு ரொம்ப பிரில்லியன்ட் தான் போல. பெரிய பெரிய வேலையெல்லாம் பாக்குறா. இவன் என்ன வேலை செய்யறான், என்ன ப்ராஜெக்ட், என்ன டாக்குமெண்ட் நமக்கு ஒன்றும் தெரியல. வந்து பெபர்பேன் இவன் முன்னாடி வந்து நிக்கிறான். இந்த உள்ள வேற ஏதாவது நம்ம தப்பா நினைச்சுக்குமா? கிருஷ்ணா, இவங்க யாரு? சாரி சார், இது சொல்ற மறந்துட்டு. இது என்னோட கசின் சார். சரி சார், நாங்க கிளம்புறோம். அப்புறம் வந்து உங்களை பாக்குறேன். ஓகே கிருஷ்ணா, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. ஏ மாயா, இன்னும் கிளம்பலையா நீ? இன்னைக்கு பஸ் மிஸ் பண்ணிட்டே இருக்கடி. பஸ் போயிடுச்சு. காணி இன்னைக்கு ஒரு நாளைக்கு டிராப் பண்ணிடுடி. இவங்களுக்காக வெயிட் பண்ணி தாண்டி டைம் ஆயி போச்சு. ஓகே விடு, நானே டிராப் பண்ணிடுறேன். இவங்க யாரு? இவங்க தாண்டி அந்த டாக்குமெண்ட் கேட்டது. இவங்க என்னோட ஊரு தான். ஓஹோ அப்படியா? பார்க்கறதுக்கு நல்லா லுக்காக தான் இருக்கிறாங்க 2 பேரும். சும்மா ரெடி, என் ஃப்ரெண்டோட அண்ணன் தாண்டி அவருக்கு மேரேஜ் ஆயிருச்சு. ஓஹோ அப்படியா? பக்கத்துல இருக்கிறவர் யாருடி? சரி மாயா, என்ன எங்களால வெயிட் பண்ணி பஸ் கிளம்பிடுச்சா? நான் வேணா டிராப் பண்ணிட்டுமா மாயா? இல்ல ப்ரோ, இட்ஸ் ஓகே. இதான் என் ஃப்ரெண்ட் இருக்கா, அவ கூட நான் கிளம்பிடுவேன். அவ வந்து என்ன டிராப் பண்ணிடுவா. அப்படியா? சரி வந்துறியா? சாரி மையா, கொஞ்சம் டிலே ஆயிருச்சு. இல்லாட்டி நீ பஸ்லயே வந்திருக்க இல்லையா? பரவாயில்ல, நேத்து கூட அப்படிதான் டைம் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு தான் என்ன டிராப் பண்ணிச்சு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஊரை தாண்டி அடுத்து பக்கத்து ஊர் தான். அதெல்லாம் என்ன டிராப் பண்ணிடுவா. நான் வந்துடுறேன், நீங்க போங்க. நம்ம கிட்ட ஏதாவது பேசுறாளா பாரு. இவகிட்டயே பேசிட்டு இருக்கிறான். சரி சரி, பேசாம இருக்கிறதே நல்லது. பொஸ்கோ நம்மளே அண்ணான்னு ஏதாவது சொல்லிட்டானா என்ன பண்றது? அவன் நாளைக்கு பத்தி கம்முனே இருக்கலாம். சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். சரி, பார்த்து பின்னாடி வா. ஓகேண்ணா. வாடா மச்சா, போலாம். போலாமா? அதுக்குள்ள வேலை முடிச்சிருச்சாடா? கிளம்பணுமா இப்பவே? ஏன்டா உள்ளே வரமாட்டேன்னா? அப்புறம் டைம் ஆச்சு, எங்கேயும் வெளியே போகணும்னு சொன்னேன். இவ்வளவு நேரம் நீ என் கூட இருந்தது பெரிய விஷயம். நீ வா, வேலை முடிஞ்சிருச்சு, போலாம். ஆமாமா, சரி வாடா, கிளம்பலாம் வா. என்ன போயிட்டாங்களா கிருஷ்ணா? சார். என்ன கிருஷ்ணா, கிளம்பிட்டீங்களா? ஆமாம் சார், இப்போதே கிளம்புறேன். ஓகே ஓகே கிருஷ்ணா, நாளைக்கு நம்ம காலேஜில் இந்த பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாம் வச்சுருக்காங்க. ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்கள் வேணா வாங்களே. ஓ அப்படியா? சரி சார், ஓகே சார், டைம் இருந்தால் வரேன். என்ன கிருஷ்ணா, வாங்க, கண்டிப்பாக வாங்க. மச்சா மச்சா, வரலடா நாளைக்கு வேணா நம்மளும். சரி இருடா. சரி சார், ஓகே சார், நாளைக்கு வரோம். ஓகே கிருஷ்ணா, அதுக்கு தான் கூப்பிட்டேன். சரி கிளம்புங்க, நாளைக்கு வாங்க. ஓகே சார். என்னடா மச்சா, பொஸ்குன்னு வரலான்னு சொல்லிட்டா, நீயும் வரியா? வரலாம் மச்சான், இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்தால் நல்லா தானே இருக்கும்.
என்னடா நம்பவே முடியல, நீ எப்படி பேசுற? இதெல்லாம் பேசக்கூடியவன் நீ இல்லையே. என்னது திடீர்னு உடம்புக்கிடம் சரியில்லையாடா? டேய் சும்மா இருடா, இல்லாட்டி நான் வரல போ. இல்ல, சந்தேகமாவே இருக்குது. உன் நடவடிக்கையே கொஞ்ச நாள் சரியில்லடா. என்னமோ மந்திரியே சுத்திட்டு கிடக்குற, என்னமோ பைத்தியம் முடிச்சோன்னாட்டா, என்னமோ தனியா பேசிக்கிற அப்பப்போ. அங்க கூட ஏதோ முணங்கிட்டு இருந்தா பின்னாடி நின்னுட்டு, நான் சரி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிற மூடுல நீ என்ன பேசுறேன்னு சரியா கவனிக்கல. என்னமோ மனசுக்குள்ளேயே அடிக்கடி பேசிக்கிற, என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. என்னமோ மந்திரத்து விட்டவனாட்டவே ஆடிட்டு இருக்கிற. இப்போ காலேஜுக்கு வேற ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகலாங்கிற, ஒன்றும் சங்கதி தெரியலையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா மச்சான். என்ன வரணுங்கிறியா இல்ல வர வேண்டாங்கிறியா? சரி விடு, நான் வேணா வரல, நீயே வந்து போ. டேய் சும்மா சொன்னா வாடா, நான் மட்டும் இங்க வந்து என்ன பண்ண போறேன்? நீ வரலன்னு சொன்னனால தான் நானே ஓகே சொல்லிட்டு வந்தேன். இல்லாட்டி நான் எதுக்கு இங்கேயெல்லாம் வர போறேன்? சரி வா வரலாம், அவங்க கூட்டத்துக்காக வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு வேணா போலாம். சரிடா மச்சான். சரி வாடா உட்காரு, வா போலாம். பாவம் அந்த புள்ள வேற நம்மளால காலேஜ் பஸ் மிஸ் பண்ணிருச்சாமா. சரி என்ன பண்றது, அதான் நம்ம கூட்டிட்டு போலான்னு பார்த்தா நம்மகிட்டயும் ஒரு வண்டி தான் இருக்குது. அவங்கள அந்த பொண்ணை கூட்டிட்டு போகணும்னா உன்னை இறக்கி கூட்டிட்டு போகணும். சரி அந்த ஃப்ரெண்டு கூட ஏதோ வருதுங்குதே, பார்க்கலாம் வா. அந்த புள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம அங்க போய் நிக்கலாம் வா. கரெக்டாக இறக்கி விடுதா என்னன்னு பாத்துக்கலாம். அடப்பாவி, அப்ப அந்த புள்ள வந்திருந்தா என்னை இறக்கி கூட்டிட்டு போயிருப்பியா? ஆடாமத்த அப்புறம் என்ன பண்றது, வா வா போலாம் வா. சரியா நாளுதான், சரி பரவாயில்ல போட. என்னோட ஆளை ஏதாவது பத்திரமா கொண்டு போய் வீட்டில் விடுவோம்னு நினைக்கிறேன். பரவாயில்ல மன்னிச்சுட்டு அதுக்காக. நாளைக்கு நான் எதுக்கு வரேங்கிறேன், ஏதோ இந்த புள்ளையும் வரும்ல, அது பார்க்கறதுக்காக தான் நானே வரேன்னு சொன்னேன். என்ன புள்ளை அடிக்கடி போல பார்க்குறோம், ஆனால் பேசவே மாட்டேங்கிறோம். என்னதான் எப்பதான் நம்மளே பேச போறோமோ தெரியல. புள்ளைகிட்ட பேசணும்னாலே சந்தர்ப்பமும் கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே கிடைச்சாலும் பயம் வந்துடுது. நம்ம இது எப்பதான் பேசி எப்போ நம்ம ஃபீலிங்கை சொல்லி ஓகே வாங்கி இதெல்லாம் எப்பதான் நடக்குமோ போ. என்னடா மறுக்கா புலம்பிட்டு இருக்கிற, சீக்கிரம் வா. ஐயோ இவனுக்கு என்னமா ஆய்வோச்சு, எப்போ பார்த்தாலும் தன போல நின்று பேசிட்டு இருக்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லடா மச்சான், வண்டி எடுத்து போகலாம். சரி என்ன அவனை உங்க வீட்டில் ட்ராப் பண்ணிடுறதா இல்லை எங்கள் வீட்டுக்கு வரியா? ஏன்டா மச்சான் அவன் வேலை முடிச்சதை எனக்கு கழட்டி விட்டுட்டு போற பார்க்குறியா? என் வண்டி வேற உங்க வீட்டில் தான் நிற்குது. அட ஆமாலா, சரி வாடா அப்பனா எங்கள் வீட்டுக்கே போகலாம், அப்புறமா போவியாமா வா. அடியே செனுப்புலா, இங்க என்னடி ஒரே பெட்டி பெட்டியா இருக்குது? ஏன் ஆமாண்டி நீலா, எனக்கே ஒன்றும் புரியல. இதானே இத்தனை பெட்டியும் கத்த அடிக்க வச்சிருக்காங்க. ஏன் செனுப்புலா, நீ இந்த வீட்ல தான் இருக்கிற? இதெல்லாம் பார்த்தது இல்லையே, என்னமோ புதுசா பார்க்குற மாதிரி சொல்ற? ஏன் ஆமாண்டி நீலா, நானே இப்போதாண்டி பார்க்குறேன். இந்த ரூம்க்கெல்லாம் தாசி நான் வரமாட்டேன். இந்த ரூம்ல எங்கள் அத்தை பூட்டி தான் வச்சிருப்பாங்க. என்னன்னு தெரியல, இப்போதான் திறந்துருக்குது. நானே இப்போதான் திடீர்னு வந்து பார்க்குறேன். நானும் இத்தனை வருஷமும் பார்த்ததே இல்லடி இந்த பெட்டியெல்லாம். சரி அதான் அத்தனை பெட்டி இருக்குதே, எடு ஒன்னா பார்க்கலாம் உள்ள என்னதான் மொத்தம் வச்சிருக்காங்கன்னு. சரி இரு, முதல் பெட்டி இறக்குறேன், அப்புறம் பார்க்கலாம். என்னடி செனுப்புலா, பெட்டியெல்லாம் திறந்து பார்க்க முடியாதா இருக்குது? இது என்ன இப்படி என்னமோ போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க? ஏன் ஆமாடி, இப்போ என்னடி பண்ணுறது, திறந்து பார்க்கலாம்னு நினச்சோம். என்னடி பெரிய பெரிய என்னமோ கஜானா போட்டிங்களாட்டு இருக்குது? புதையல் விதையல் வச்சிருக்கீங்களா என்ன? ஐயோ என்ன இவளுக்கு இந்த பெட்டியெல்லாம் பார்த்துட்டாளுங்க. ஏ செனுப்புலா, என்னத்தா என்ன பண்ணிருக்கீங்க? எதுக்கு இந்த பொட்டியெல்லாம் இருக்குறீங்க? ஏங்கத்தா, நீங்க தானே சுண்ணாம்பு அடிக்கணும் நீங்க. இதெல்லாம் அங்கே இருந்தது, அதான் எல்லாம் இறக்கி வச்சேன். இல்ல இந்த ரூம்ல ஒண்ணு சொன்னா படிக்கல. இது இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். எனது இங்கே அடிக்கலையா? ஏங்கத்தா, வீடு முழுக்க தானே அடிக்கணும் நீங்க. இந்த ஒரு ரூம் மட்டும் ஏன் அடிக்காம இருக்கிறீங்க? இது அடிக்கலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் சொல்றது கேளு. போ முதல்ல போ, வேற வேலையை பாரு போ. நாங்க தான் அங்க ஏதோ எல்லாம் எடுத்து வைக்கணும், அங்க போய் பாரு போ. இங்கெல்லாம் அடிக்க வேண்டாம், போ. என்னடி சின்ன போல உங்க அத்தை நாயை துரத்துற மாதிரி வெளியே துரத்துது இந்த ரூம்ல இருந்து நம்மள. சும்மாரடி நீ வேற. சரி அத்தை, அடிக்கடி பரவாயில்ல. சரி தள்ளுங்க, இந்த பொட்டி எடுத்து நான் மேலேயே வச்சுட்டு போறப்போ. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நீ போ, நான் எடுத்து வச்சுக்கிறேன், போ. சரிங்க அத்தை. நல்ல வேலை நம்ம கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா எல்லாம் திறந்து பார்த்துருப்பாளுங்களா இருக்குது. ஐயோ கடவுளே, முதல்ல இந்த பொட்டிங்களெல்லாம் எடுத்து எங்கேயாச்சும் மறைச்சு வைக்கணும். இது வேற பார்த்துட்டாளா, இங்க வந்து எதாவது நோண்டுனாலும் நோண்டுவா. முதல்ல இது எல்லாம் எடுத்து பாதுகாப்பு வேலை பண்ணணும். ஸோ நம்ம எதுக்கு இந்த கதவை வேற திறந்து வச்சோமா? ஓ தெரியாம திறந்துட்டோம், ஏதோ இது போட்டு. நான் ஏதோ ராகத்தில் போட்டாம மறந்துட்டேன். இங்க வந்து இறக்கி பார்த்துட்டு இருக்கிறான். சரி முதல்ல இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு முதல்ல இது போட்டு போடுவேன். என்ன பண்ண போலாம், உங்க அக்கா அந்த ரூம்ல இருந்து நம்மள எங்க வரட்டு வரட்டுறாங்க?